கவனி கண்ணு, இந்த திப்பிலி கொடியோட விதைகள் சும்மா கிடையாது. இதுல ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் இருக்கு. இந்த திப்பிலி லேகியம் இருக்கு பாரு, இது சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி, பெருவயிறு, ஜுரம்னு எல்லாத்தையும் குணப்படுத்தும். தொப்ப குறையலன்னு கவலையா இருக்கா? ரொம்ப சிம்பிள். தினமும் ஒரு 10 நிமிஷம் இந்த பிளாங்க் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணு. ஏன் இப்படி அடிக்கடி ஏப்பம் வருதுன்னு தெரியலையே. It's caused by swallowing too much air when you eat. உணவை நல்லா மென்னு நிதானமா சாப்பிடுங்க. அப்போதான் செரிமானம் சரியா இருக்கும். கல்லீரல் பாதிப்பை குணப்படுத்த கைப்பிடி அளவு கீழாநெல்லி இலையோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. இந்த விழுத எலுமிச்சை சாறுல கலந்து குடிச்சிட்டு வந்தா கல்லீரல் கோளாறுகள் சரியாகும். இது நம்ம பாட்டி வைத்தியம். கவரிங் நகை எதுவா இருந்தாலும் சரி, அது சீக்கிரம் கருக்காம இருக்க ஒரு வழி இருக்கு. முதல்ல அந்த நகைய ஒரு சுத்தமான துணியோட மேல வையுங்க. இந்த வாட்டர் கலர் நெயில் பாலிஷை எடுத்து அந்த பிரஷ்லயே நகை மேல ஒரு கோட்டிங் மெதுவா கொடுங்க. இது நகையோட நிறம் மாறாம அப்படியே பளபளன்னு வச்சிருக்கும். அவ்வளவுதான். இப்போ உங்க நகை எப்பவும் புதுசு போல பளபளன்னு இருக்கும். If you cut a lemon in half, poke 5 or 6 cloves into it and place it in the corners of the house, the mosquitoes will run away. என்ன கண்ணு, வெயில் தாங்க முடியலையா? இந்த வேர்க்குரு அரிப்புக்கும் எரிச்சலுக்கும் இயற்கை கொடுத்த மருந்து இதோ இந்த கற்றாழை தான். இந்த கற்றாழை ஜெல்ல வேர்க்குரு இருக்கிற இடத்துல தடவனா அந்த எரிச்சல் அப்படியே அடங்கிடும். உங்களுக்கு முக பருவீர் உண்டால் இது உங்களுக்கு கருவேப்பிலை, சந்தனம், துளாசியை நான் குறைத்து செய்யுங்கள். முகம் மின்னும். முதல்ல இஞ்சி பூண்டு விழுதையும் தயிரையும் சிக்கனோட நல்லா கலந்துக்கோ. அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்து பெரட்டு. மொறுமொறுப்புக்கு கொஞ்சம் சோளமாவும் அரிசி மாவும். கடைசியா கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டா சுவையான சிக்கன் 65 தயார். கீழாநெல்லி இலை இருக்குல்ல, அதுல உப்பை சேர்த்து நல்லா தடவி குடிச்சிங்கன்னா சொறி, சிரங்கு, நமைச்சல் நீங்கி போகும். வெயிட் லாஸ் பண்ணணுமா? அப்போ ஒரு கப் வெந்நீர்ல எலுமிச்சை சாறு பிளஸ் தேன் சேர்த்து காலை காலியான வயிற்றுல குடிங்க. இருமல், சளி ஒரு நாள்ல போகணுமா? அப்போ சுக்கு, மிளகு, துளசி இது 3ஐயும் பாயில் பண்ணி குடிங்க. இது போல நேச்சுரல் ரெமெடிஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம். இன்னைக்கு உங்க சருமம் ஜொலிக்க ஒரு சூப்பர் டிப் சொல்ல போறேன். கொஞ்சமா கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. பாருங்க முகம் எவ்வளவு பிரகாசமா அழகா இருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கண்ணே, காலையில எப்போதும் எந்திரிச்சதோட இந்த தப்ப மட்டும் செய்யாதீங்க. எழுந்த உடனே முதல்ல மொபைல் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க. இன்னையில இருந்து ஹெல்த்தி லைஃப ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்ணுகளா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயன்பெறட்டும்.